டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றேன், ரணில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடு தளர்வு. தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த விக்ரமபாகு கருணாரட்னவுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி. பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்க அமைச்சரவை அனுமதி. வடமாகாண ஆளுநர். ஆசிரியர் மீது கத்தை குத்து, மாணவன் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். காலி மாநகர சபை மைதானத்தில் இடம்பெற்ற ஒன்றாக வெல்வோம் காலியில் நாம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஏற்கனவே செலுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை இளைஞர்களுக்கான சிறந்த இலங்கையை உருவாக்க அனைத்து அரசியல்வாதிகளும் அரசியல் பேதங்களை விடுத்து ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார். சர்வதேச நாணய நிதியத்துடனான தற்போதைய உடன்பாடுகளை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்றும் அந்த வரைவுக்கு முரணாக செல்ல முடியும் என யாராவது கூறினால் அவர்கள் நாட்டை ஆபத்தில் தள்ளிவிடும் பொய்யை சொல்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் குறிப்பிட்டார். தமிழர்களுக்காக குரல் கொடுத்த இடதுசாரி தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது விக்ரமபாகு கருணாரட்னவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. வடமாகாணத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது சார்ல்ஸ் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கில் காணப்படுகின்ற வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கு வடமாகாண சபையில் காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு நியமிக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை ஆளுநர்களுக்கு வழங்கியுள்ளது. தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையினால் அதற்கான விசேட அனுமதியினை தேர்தல் ஆணையகத்திடம் பெற்றுக்கொண்ட பின்னரே நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வேலையற்ற இளைஞர் ஜோதிகளின் பாரிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதியின் விசேட உத்தரவின் பேரில் காங்கேசந்துறை, கிளிநொச்சி, மாங்குளம் ஆகிய 3 பகுதிகளில் விசேட பொருளாதார மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதனூடாக வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களுடனான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் அடுத்த சில மாதங்களில் தளர்த்தப்படும் என நிதியமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு அத்தியாவசிய வாகனங்களுக்கான தடை படிப்படியாக தளர்த்தப்பட்டது. இதன்படி அடுத்த சில மாதங்களில் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப ஏனைய வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் பிரதான பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவரை கத்தியால் குத்தி தாக்கிய குற்றச்சாட்டில் மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கத்திக்குத்துக்கு இலக்கான ஆசிரியர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாடசாலையின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவனே ஆசிரியர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதல்கட்ட விசாரணையில் மாணவனின் தலைமுடி தொடர்பில் ஆசிரியர் கண்டித்தமையினாலேயே மாணவன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்துவதற்கு பத்திரமுல்லை சீலரட்ன தேரர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார். எனினும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான பணத்தை பத்திரமுல்ல விகாரையில் விட்டு வந்ததால் கட்டுப்பணம் செலுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நாளை திங்கட்கிழமை மீண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த இருப்பதாக பத்திரமுல்லை சீலரட்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார்.
பிரித்தானியாவில் 60,000 சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை நாட்டுக்குள் அனுமதிக்க புதிய அரசாங்கமான தொழிலாளர் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் பிரதமர் கெய்மர் ஸ்டார்மரின் புதிய குடியேறு திட்டங்களின் கீழ் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ருவாண்டா நாடு கடத்தல் திட்டமானது முன்னதாக கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை கைவிடுவதே தற்போது புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள கெய்மர் ஸ்டார்மர் அரசாங்கத்தில் முதல் முடிவுகளில் ஒன்றாக காணப்படுகிறது. பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வருகின்றவர்கள் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்ற இந்த திட்டத்தை முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அறிமுகப்படுத்தினார். போரிஸ் ஜோன்சன் பிரதமர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்ற ரிஷி சுனக்கின் ஆட்சி காலத்திலும் ருவாண்டா திட்டம் பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோர் வருவதை தடுக்க குறித்த திட்டம் உதவும் என ரிஷி சுனக் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஸ்டார்மரின் தொழிலாளர் அரசாங்கம் சுமார் 90,000 சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரின் புகலிட விண்ணப்பங்களை விரைவாக கண்காணிக்க தயாராக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. இவற்றில் சுமார் 60,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.